வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கோவா என்றால் உங்களுக்கு நினைவுக்கு வருவது எது? கடற்கரை, மகிழ்ச்சி, சுதந்திரம், இப்படி பல உணர்வுகள் ஏற்படுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் உலகளவில் மிக முக்கியமான ஒரு சுற்றுலாவுக்கான ஒரு இடமாக கோவா திகழ்ந்து வருகிறது. சரி, இந்த கோவா எப்போது விடுதலை அடைந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? கோவா இந்தியாவின் ஒரு பகுதி தானே. அது 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது கோவாவும் விடுதலை பெற்றிருக்கும் என்று தான் நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அது அப்படி அல்ல. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட கோவா இந்தியாவின் ஒரு பகுதியாக இல்லாமல் விடுதலை அடையாமல் தான் இருந்தது. ஆம், கோவாவை கிட்டத்தட்ட 451 ஆண்டுகளாக போர்த்துகீசியர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். அவர்கள் அங்கிருந்து தான் தங்களுடைய ஆதிக்கத்தையும் கூட தொடங்கினார்கள் என்று சொல்லலாம். அந்தளவுக்கு போர்த்துகீசியர்களுடைய அந்த ஆதிக்கத்தில் கோவா, டாமன் தீவு பகுதிகள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தன, இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட. ஆனால் அந்த கோவாவினுடைய அந்த சுதந்திரத்திற்கான குரல்கள் வலுவாக ஒலித்தன. சுதந்திர இந்தியா எத்தனையோ பேச்சுவார்த்தைகளை போர்த்துகீசிய அரசுடன் நடத்தியது. போர்ச்சுகலுடன் நடத்தியும் கூட அவர்கள் அதை விடுவிக்க மறுத்தனர். இந்த நிலையில் தான் 1961 ஆண்டு ஒரு யுத்தத்தை, அதாவது ஒரு இராணுவ நடவடிக்கைகளை இந்திய அரசு தொடங்கியது. இந்தியாவினுடைய முப்படைகளும் இணைந்து இந்த போரை தொடங்கின. இது உண்மையில் 2ஆம் சுதந்திர போர் என்று கூட சொல்லலாம். அதாவது சுதந்திரம் அடைந்த பிறகு நாம் சுதந்திரத்திற்காக நடத்திய ஒரு போர் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் அந்த கோவாவை மீட்பதற்காக நடந்த அந்த இராணுவ நடவடிக்கையின் வாயிலாக 1961 ஆண்டு இதே டிசம்பர் 19 கோவாவினுடைய ஆளுநர் இந்திய இராணுவத்திடம் சரணடைந்தார். அதன் மூலமாக இந்தியாவில் கோவா விடுதலை பெற்ற ஒரு பகுதியாக சேர்ந்தது. அது முதலில் ஒரு யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது. 1987 ஆண்டு கோவா இந்தியாவினுடைய 25வது மாநிலமாக அது அங்கீகரிக்கப்பட்டது. இதுபோன்ற வரலாறுகள் என்பது நமக்கு காட்டக்கூடியது என்னவென்றால், சுதந்திரத்திற்கான போராட்டங்கள் என்பது காலகாலமாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. எல்லாம் ஒரு நாளில் நடந்து முடிவதில்லை. இந்தியா சுதந்திரமடைந்த போது கூட பல பகுதிகள் இந்தியாவுடன் இணைய மறுத்தன. அவை பேச்சுவார்த்தைகளின் மூலமாகவும் இராணுவ நடவடிக்கைகளின் மூலமாகவும் பின்னால் நிறைவேற்றப்படாத பல ஒப்பந்தங்களின் மூலமாகவும் கூட இந்தியாவின் பல பகுதிகள் இணைக்கப்பட்டன. நாம் இதை ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரே நாடு, ஒரே இந்தியா, ஒரே மொழி, ஒரே உணர்வு என்ற பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் இந்த வரலாற்றை மறைக்கிறார்கள். இந்தியா என்பது பல்வேறு விதமான ஆளுகைகளுக்கு கீழ் இருந்திருக்கிறது. சுதந்திரத்திற்கு முன்பு அவை தனித்தனி ஆட்சி பிரதேசங்களாக இருந்தன. அப்போது இந்தியா என்ற ஒரு கருத்தாக்கம் முழுமையாக உருப்பெறவில்லை. ஆங்கிலேயர்கள் தங்கள் நிர்வாக வசதிகளுக்காகத்தான் இந்தியாவை அப்படி ஒரு ஒருங்கிணைந்த ஒரு 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 அமைப்பின் கீழ் அவர்கள் கொண்டு வந்தார்களே ஒழிய, பண்பாட்டு ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ இன ரீதியாகவோ அப்படி பொத்தாம்பொதுவான ஒரே நாடு என்பதற்கான எந்த ஒரு சாட்சியமும் இங்கு இருந்திருக்கவில்லை. ஆனால் சுதந்திரம் அடைந்த பிறகு கூட இப்பொழுது நாம் சுதந்திர இந்தியாவின் பகுதிகளாக நினைக்கக்கூடிய பகுதிகள் கூட அந்நியர்களுடைய பிடியில்தான் இருந்தன என்பதையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். வேற்றுமையில் ஒற்றுமை, பன்முகத்தன்மை, கலாச்சாரம், இதுதான் இந்தியாவினுடைய வரலாறு. இந்த பன்முகத்தன்மையை அங்கீகரிப்பதன் மூலமாகத்தான் இந்தியா என்பது ஒன்றுபட்டு நிற்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். உலக சிறுகதை ஆசிரியர்களில் புகழ்பெற்றவர் அமெரிக்காவை சார்ந்த ஓ ஹென்றி. அவருடைய இயற்பெயர் சிட்னி போர்ட்டர் என்பதுதான். என்றாலும் சிட்னி போர்ட்டரை யாருக்கும் தெரியாது. ஓ ஹென்ரியை உலகம் முழுவதும் அறியும். மிகப்பெரிய படிப்பாளி எல்லாம் இல்லை, சாதாரணமான பள்ளிக்கூட படிப்போடு முடிந்து போய்விட்டது. ஆனால் அந்த ஓ ஹென்றி எழுதியிருக்கிற சிறுகதைகள் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் கூட பாடமாக இருக்கின்றன. குறிப்பாக சில கதைகளை படிக்கிறவர்கள் யாரும் மறக்கவே முடியாது. கிறிஸ்மஸ் பரிசு என்கிற கதை உலகம் முழுவதும் பல்வேறு மொழிகளில் பெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் த லாஸ்ட் லீஃப், கடைசி இலை என்பதும்
த ரோப் ஆஃப் பீஸ், அமைதிக்கான அங்கி என்பன போன்ற பல கதைகளை அவர் 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். அந்த கதைகளில் ஏறத்தாழ ஒரு 20 கதைகளை தமிழில் மொழிபெயர்த்து சென்னை அசோக் நகரில் இருக்கிற சந்தியா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. அதனை விஜயானந்த லட்சுமி என்பவர் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த மொழிபெயர்ப்பு மிக இயல்பாக இருக்கிறது. ஓ ஹென்ரியினுடைய கதைகளினுடைய முக்கியத்துவம் என்ன என்றால், ஒரு கதையை சொல்லிக்கொண்டே வந்து கடைசி வரியில் அவர் ஒன்று எழுதுவார். த லாஸ்ட் ட்விஸ்ட் என்று சொல்லுவார்கள். அந்த கடைசி வரி மொத்த கதை நாம் படித்து கொண்டிருந்ததை முற்றிலுமாக மாற்றி இன்னொரு திசைக்கு கொண்டு போய்விடும். அந்த அளவுக்கு ஆற்றலாளராக அவர் கதைகள் எழுதுவதிலே இருந்தார். அந்த கிறிஸ்மஸ் பரிசு என்பது உலக புகழ்பெற்ற கதை, பலரும் அறிந்திருப்போம். கிறிஸ்மஸுக்கு கணவன் தன் மனைவிக்கு ஒரு பரிசு அளித்தான், மனைவி தன் கணவனுக்கு ஒரு பரிசு அளித்தாள். அந்த பரிசு என்பது அன்பின் ஆழத்தை காட்டுவதாக இருந்தது. இவன் தன் மனைவிக்கு பிடித்த ஒன்றை வாங்கி கொண்டு வர வேண்டும். அவளுடைய கூந்தல் மிக அழகானது. அந்த கூந்தலுக்கான ஒரு பிடி, ஒரு கிளிப் வாங்கி வர வேண்டும் என்று அதற்காக முயற்சி செய்து மிக அழகான ஒன்றை வாங்கி கொண்டு வந்தான். அந்த கதையினுடைய இறுதி வரி எப்படி முடியும் என்றால், அவள் இவனுக்கு ஒரு கடிகாரத்தை பரிசு கொடுத்தாள். அந்த முடியை கொடுத்துவிட்டு அதில் வந்த விலையில்தான் கடிகாரம் வாங்கி இவனுக்கு கொடுத்தாள். எனவே இவன் வாங்கி கொண்டு வந்த அது எந்த விதத்திலும் அவளுக்கு பயனற்று போய்விட்டது. கடைசி வரி வருகிற வரையில் நமக்கு இந்த கதையினுடைய திருப்பம் தெரியாது. அப்படித்தான் அவருடைய கதைகள் ஒவ்வொன்றும் இருக்கும். இந்த கதைகளை ஆங்கிலத்தில் சிலவற்றை நான் படித்திருக்கிறேன். இப்போது தமிழில் அந்த கதைகள் மொழிபெயர்ப்பாக வந்திருக்கின்றன. அந்த மொழிபெயர்ப்பை பற்றி கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும். விஜயானந்த லட்சுமி அவர் மொழித்துறையில் தமிழில் முதுகலை படித்திருக்கிறார். இருந்தாலும் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு அவர் மொழிபெயர்த்திருக்கிற அழகை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். என்ன என்றால், ஒரு இடத்தில் வருகிற போது பெல் சாம்பர்ஸ் என்று ஒரு பாத்திரம், அந்த பெல் சாம்பர்ஸ் ஊரை விட்டே போய்விட்டார். தன் நண்பர்களுக்கு கூட சொல்லவில்லை. எல்லா நண்பர்களிடமும் மிக நெருக்கமாக இருந்தவர், எப்போதும் மிக நேர்த்தியாக உடை அணிகிறவர். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் காணவில்லை. எங்கே போனார் என்று எந்த நெருக்கமான நண்பருக்கும் தெரியவில்லை. எந்த தடயமும் கிடைக்கவில்லை. அவர்களின் நண்பர்களின் வீடுகளுக்கெல்லாம் தொலைபேசி பார்த்தார்கள், விடையில்லை. யாரும் இங்கு வந்ததாக சொல்லவில்லை. இப்படி ஒருவர் திடீரென்று காணாமல் போய்விட்டார் என்பதற்கு மொழிபெயர்ப்பிலே வருகிற போது ஓ ஹென்றி என்ன எழுதியிருக்கிறாரோ தெரியாது. ஆனால் விஜயானந்த லட்சுமி தமிழில் மொழிபெயர்க்கிற போது யாரிடமும் சொல்லாமலும் கொள்ளாமலும் போய்விட்டார் என்று எழுதியிருக்கிறார். இந்த சொல்லாமலும் கொள்ளாமலும் என்பது ஒரு தமிழ் மரபு தொடர்களில் ஒன்று. ஆங்கில நூலை படிப்பது போன்ற ஒரு எண்ணமே நமக்கு இல்லாமல் இந்த மொழிபெயர்ப்பை படிக்கிற நேரத்தில் ஆங்கிலத்தில் இப்படி சொல்லாமலும் கொள்ளாமலும் என்றெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை. முழுக்க முழுக்க தமிழில் எழுதப்பட்ட சிறுகதை போல் இருக்கிறது என்று நினைக்கிற அளவுக்கு அந்த மொழிபெயர்ப்பு அமைந்திருக்கிறது. ஓ ஹென்ரியினுடைய சிறுகதைகள் படிப்பதற்கு மிக சுவையானவை. ஒரு கதையை சொல்லிக்கொண்டே வந்து கடைசி வரியில் அந்த கதையை முற்றிலுமாக எப்படி மாற்றிவிட முடியும் என்பதில் ஓ ஹென்ரிக்கு இணையாக உலகத்தில் யாரையும் சொல்ல முடியாது என்று கூறுவார்கள். அப்படி பல கதைகளையும் தமிழில் மிக அழகாக இயல்பாக அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். எப்போதும் எந்த ஒன்றும் வெறும் மொழிபெயர்ப்பாக இல்லாமல் மொழி ஆக்கமாக இருந்தால் அது எந்த மொழியிலும் வெற்றி பெறும். ஆங்கிலத்தில் இட் இஸ் நாட் மியர் டிரான்ஸ்லேஷன், இட் இஸ் டிரான்ஸ்கிரியேஷன் என்று சொல்லுவார்கள், மொழி ஆக்கம். அப்படி இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. இப்படி சிறுகதைகள் உலகம் முழுவதும் இலக்கியங்கள் பொதுவானவை, படிக்கப்பட வேண்டியவை. இந்த முயற்சி ஒரு நல்ல முயற்சி. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க.
எந்த கர்ப்பிணியும் வந்து வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம் அது? ஒரு 50 வருஷம் பின்னாடி வந்து பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா கத்தி எதா இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும், டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன், இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம், மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தா அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க,
அதாவது சிறுநீரக பிரச்சனை. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட வேலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட வேலை எங்கே? ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா, அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.